என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தனுஷ், பாலு, சந்திரன் மூவரும் உணவை முடித்துக் கொண்டு தங்கள் அறைக்கு வந்தபோது திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக தோட்டத்து காய்கனிகளை பறித்து உண்ணும் ஆரண்யாவை கண்டனர். அவள் அதை ரசித்து உண்ணுகிறாள். பழரசம் அவள் செவ்விதழ்களில் வழியும் அழகுதான் என்ன, எட்டி எட்டி அவள் கனிகளை பறிக்கும் அந்த அழகுதான் என்ன. தனுஷ் அவள் அழகை அணு அணுவாக ரசிக்க பாலு, சந்திரன் இருவரும் அறையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் சென்று அமர்ந்தனர். என்ன ஆனாலும் தனுஷ் சார் ரொம்ப லக்கி தான். இந்த ரம்பா ஊர்வசி பத்தி எல்லாம் கதைகள்ல சிலர் வர்ணிச்சு கேட்டதுண்டு. அந்த அழகையெல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பேரழகி இந்த மரகதவனத்துல இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கு. பொண்ணுங்கள்ல இவ்வளவு அழகானவங்க கூட இருப்பாங்களா? என்னால நம்ப முடியல. இந்த அழகு அடைய கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். பாலு கூற, டேய், நீ இந்த அழக பத்தி பேசிட்டு இருக்க? இதே மாதிரி ஒரு அழகதான் அந்த பாம்பு பொண்ணு கிட்ட நான் பார்த்தேன். நான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்ன, அவ முகத்துல ஒரு சோகம். நம்ம தனுஷ் சார் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைடா. அந்த பாம்பு பொண்ணு சார பார்த்து மண்டியிட்டு கை கூப்பி காப்பாத்துங்கன்னு உதட்ட அசைச்சத நானும் பார்த்தேன். டேய் டேய், இப்படி கதை அளந்து விடாதடா, பாலு கேலி செய்தான். முன்னாடி நானும் சார இப்படிதான் உன் கூட சேர்ந்து கேலி செஞ்சேன். உனக்கும் எங்க அனுபவம் வந்தாதான் எங்க நிலைமை புரியும். அது வரைக்கும் நீ இப்படியே சிரிச்சிட்டு, அப்படி ஒரு அனுபவம் வரும்போது நீ சிரிப்ப பாரு, ஒரு சிரிப்பு, அது பைத்திய மாதிரி இருக்கும். சிரித்து கொண்டிருந்த பாலு சட்டென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு, டேய், சாபம் எல்லாம் போடாதடா, ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஊர் என்னவோ பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்கு. ஆனா அழகுக்குள்ளதானே ஆபத்து இருக்கும். இந்த ஊருக்குள்ள மறைஞ்சிருக்கிற மர்மங்களை பத்தி எல்லாம் கேட்க கேட்க தொட நடுங்குதுடா. எந்த ஆபத்திலையும் சிக்காம இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போவோமோன்ற பயம் கூட என் மனசுக்குள்ள வந்துடுச்சு. ஆனாலும் நம்ம தனுஷ் சார் கூட இருக்கிறதால ஒரு தைரியம். அவரை பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியும். அவரு ஒரு வீரன்டா, மா வீரன். 100 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அளவு வீரன். நானே என் கண்ணால பாத்திருக்கேன். அப்படியா? இதெல்லாம் எப்போ நடந்தது? நீ வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு பொண்ண 4-5 பேர் சேர்ந்து சீண்டுனானுங்க. அவ்வளவுதான், தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டாரு. அந்த 4 பேரும் அவனுங்க கூட்டாளிகளுக்கு போன் பண்ணி வரவழைக்க அவனுங்க ஒரு 50 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை அசால்ட்டா தூக்கி போட்டு மிதிச்சா இருப்பாரு. என் உடம்பே அப்படியே சிலிர்த்து போச்சு. டேய், கதை அளக்குறேன்னு என்ன சொல்லிட்டு நீ அளக்குறியா? டேய், நான் உண்மையதான்டா சொல்றேன். நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாலு சந்திரனின் உரையாடல் காடு மலையை கடந்து வேறு எங்கோ சென்று கொண்டிருக்க தனுஷ் ஆரண்ய அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். தனுஷ் தன்னை பார்த்து ரசிப்பதை தன் ஓர பார்வையால் பார்த்தபடியே எட்டி கனிகளை பறிப்பதும் அதை ஆசையாய் சுவைப்பதுமாக அவனை காணவில்லை என்பது போல் அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் இருந்தன. ஆரண்யாவின் பேரழகில் மயங்கி நின்ற தனுஷ் வீசும் அந்த காற்றில் மாறாப்பு விலகி அவளது உடல் அழகை அப்பட்டமாக காட்ட, விலகிய மாறாப்பை சரி செய்யாமல் எட்டி கனிகளை பறித்து அவன் விழிகளையும் சேர்த்து பறித்த ஆரண்யாவை இன்றைய அடைய இப்போதே அடைய விரும்பினான். இந்த இரவை அவளை தொடாமல் உன்னால் கழிக்க முடியாது என்று அவன் மனம் உறக்க கத்தியது. தன் மேனி அழகை அவள் வேண்டுமென்றேதான் அவன் கண்களுக்கு விருந்தாக்குகிறாள் என்பதை பாவம் தனுஷ் அறியவில்லை. அப்போது திடீரென மழையும் பெய்ய ஆரம்பித்தது. ஆரண்யா குடிசைக்குள் சென்று விடுவாள் என்று நினைத்தவனுக்கு ஆனந்த ஏமாற்றம். அவள் அந்த மழையை ரசித்தபடியே மழையில் நனைந்ததோடு அவளது மாறாப்பை உருவி அதை அப்படியே இடுப்பில் சுற்றி கொண்டு அப்பட்டமாக தெரியும் அவளது மேனி அழகை அவனுக்கு இன்னும் தெளிவாக காட்டி பெய்யும் மழையில் 2 கரங்களையும் நீட்டி கனிகளை எட்டி பறிக்க தனுஷ் அவளது அழகு தந்த போதையில் தள்ளாடி சுவரில் சாய்ந்து நின்றான். இலைமறை காயாக அவளது உள்ளாடைக்குள் சிக்கி கிடக்கும் மறைக்கப்பட்ட பாகங்களை காண அவன் விழிகள் துடித்தன. தன்னை மறந்தவன் அவனை அறியாமல் எவரோ ஒருவரின் கைப்பாவையாகி அவரது இழுப்புக்கு செல்வது போல் காற்றில் மிதந்து செல்வது போல் செல்ல, பாலு, சந்திரன் இருவரும் அந்த காட்சியை கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவன் ஆரண்யாவை தேடி செல்கிறான் என்று இருவருக்கும் புரிந்தது. தோட்டத்தை எட்டியவன் ஆரண்யாவை நெருங்க கனிகளை கை நீட்டி பறித்து கொண்டிருந்தவளின் மனம் தோகை விரித்தாடும் மயிலானது. அவளை நெருங்கிவிட்ட தனுஷ் அவன் விழிகளை நம்ப மறுத்தான். இப்போது தன் முன் நிற்கும் ஆரண்யா உடலில் எந்த உடையும் இல்லை. அவளது அழகு அவனை மது உண்ட வண்டாக்கி மாற்றிவிட
ஆசையாய் இரு கரத்தையும் நீட்டி அவளை கட்டி அணைக்க தயாரானவனின் மனம் தான் காண்பது கனவோ என்று கூட சந்தேகித்தது. ஒரு பெண் ஆடை இல்லாமல் இப்படி வெட்ட வெளியில் தோட்டத்தில் நிற்பாளா என்ன? அவன் கரம் அவள் உடலை லேசாக உரசிய அந்த நொடி எங்கிருந்தோ இனிமையான குரலில் அந்த கந்த சஷ்டி கவசம் அவன் செவியில் வந்து வீழ்ந்தது. காற்றில் மிதந்து வரும் அந்த குரல் மிகவும் இனிமையாக அவன் செவியில் ஒலிக்க அவளை உரசிய அவனது கரத்தை அவன் அப்படியே பின்னால் இழுத்து கொண்டான். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. இந்த வரிகள் தான் மிகவும் இனிமையான குரலில் அவன் செவியில் பாடலாக வந்து ஒலிக்கிறது. அந்த பாடலை விழிமூடி ரசிக்கவும் ஆரம்பித்தான். ஆரண்யா முகம் கோபத்தில் சிவந்தது. விழிமூடி நிற்கும் தனுஷை நோக்கி அவளது கரம் நீண்டு வர அதை தனுஷ் உணர்ந்து விட்டானா என்ன? சட்டென்று விழிகளை திறந்தவன் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தான். இப்போது மழை இல்லை. அவன் முன் நிற்கும் ஆரண்யா உடல் ஆடைகளால் மூடப்பட்டிருக்கிறது. அவள் அழகு அவனை மயக்கவும் இல்லை. ஆரண்யா, இவ்வளவு இனிமையா பாடுறது அது யாரு? நீங்களும் அவளுடைய பாட்டுக்கு மயங்கிட்டீங்களா? அவளோட பாட்டா? யார் அந்த அவ? கங்காதரியோட அடிமை ஆருத்ரா. ஆருத்ராவா? என் சின்னத்த பொண்ணா? அவளேதான். கங்காதரிக்கு துணை போறவ எப்படி முருகனுடைய பாடலை இவ்வளவு அழகா மனமுருகி பாட முடியும்? எல்லாம் அவளுடைய நடிப்பு. அத பார்த்துதான் சில சமயங்கள்ல எங்க கிராமத்து ஆட்கள் அவ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு எல்லாம் அவளுக்காக வாதாடுவாங்க. அவளை எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காகவே இப்படி அடிக்கடி இப்படி பாட்டை எல்லாம் பாடுவா. எல்லாரும் அவளை நம்பவும் செய்வாங்க. ஆனா பாவம், அன்னைக்கே இல்ல அதுக்கு மறுநாளே அவ தப்பானவன்னு ஊருக்கே தெரியற மாதிரி ஏதாவது தப்ப செஞ்சு மாட்டிப்பா. பாத்துட்டே இருங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவளுடைய சுய உருவம் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. சரி வாங்க தனுஷ், மழையில நனைஞ்சிட்டீங்க, காய்ச்சல் ஏதாவது வந்துட போகுது. குடிசைக்குள்ள வந்து ட்ரெஸ்ஸ மாத்திக்கங்க. உங்களுக்கு ஓய்வும் தேவைப்படுதில்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உங்களுக்கு கொடுத்த ரூம்ல தங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து குடிசையில ஓய்விடுங்க. அவள் வார்த்தைகள் என்ன தேனில் தோய்த்து வருகின்றனவா? அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு இனிமை. அவன் கரத்தை பிடித்து தன் குடிசையை நோக்கி அவள் அழைத்து செல்ல, தப்பு நடக்க போகுது தனுஷ். தாலி கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தொடுவேன்னு தாத்தாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத, மீறிடாத. யாரோ மனதில் இருந்து எச்சரிக்க. ஆரண்யா, உன்னுடைய குடிசையில நான் எப்படி ட்ரெஸ்ஸ மாத்த முடியும்? அங்க என்னுடைய ட்ரெஸ் எதுவும் இல்லையே. வசீகர புன்னகையை உதிர்த்தவள், ட்ரெஸ்ஸ மட்டும்தான் மாத்த சொன்னேன், வேற ட்ரெஸ் போட்டுக்க சொல்லலையே என்று கூறும்போது அவனது மேனியில் மேயும் அவளது விழிகள் அவனை தூக்கி சாப்பிட தயாராக இருக்கும் அவளது இளமை பசியை அப்பட்டமாக காட்டியது. அவன் இதழ்களிலும் அழகான வசீகரமான ஒரு புன்னகை உதயமானது. எனக்கு கூட ஆசையாதான் இருக்கு, ஆனா வேண்டாம். அவளது கரத்திலிருந்து தன் கரத்தை இழுத்து கொண்டபடியே கூறினான் தனுஷ். ஏமாற்றமும் ஏக்கமும் கலந்த அவளது பார்வை அவனை ஏதோ செய்தது. ஒரு பெண், அதுவும் தனக்காக 10 வருடங்கள் தவம் செய்தவள், தனக்காக ஏங்கும் போது தள்ளி செல்வது முறையா? அவன் மனதில் கேள்வி எழ, இவளோடு சென்றால்தான் என்ன? இவள்தான் என் மனைவி என்று நான் என் மனதில் முடிவு செய்து விட்டேனே. இன்று இல்லை நாளை இவள் எனக்கு மனைவி. பிறகு ஏன் இந்த தயக்கம் என்று நினைத்தவன் அவளோடு செல்ல தயாராக ஆரண்யா முகம் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கியது. அப்போதுதான், சார், உங்க தாத்தா கிட்ட இருந்து போன். பாலுவின் குரல் அவன் கவனத்தை பின்னால் ஈர்த்தது. தலையை திருப்பி அவன் பார்த்தான். அவனது செல்போனோடு பின்னால் நிற்கிறான் பாலு. தாத்தாவா? ஆவலோடு கேட்டவன் ஆரண்யாவை கண்டு கொள்ளாமல் பாலுவை நோக்கி விரைந்தான். செல்லை வாங்கவும் அழைப்பு நின்று போனது. ஆனால் உடனே அடுத்த அழைப்பு வந்தது. தாத்தா என்று டிஸ்பிளே காட்ட உடனே அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? உற்சாகத்தோடு கேட்டான். நான் நல்லாதான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தாத்தா. உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. உங்ககிட்ட சொல்ல நிறைய விசேஷங்கள் இருக்கு. சொல்லுங்க, நீங்க எதுக்காக இப்ப போன் பண்ணீங்க? தனுஷ், நீ இப்ப யார் கூட இருக்க? தாத்தா குரலில் ஒரு கலவரத்தை உணர்ந்தவன், ஏன் தாத்தா, என்னாச்சு? நான் கேட்ட கேள்விக்கு பதில். நீ இப்ப யார் கூட இருக்க? பாலு கூட தான் இருக்கேன். பாலு கூட இருக்கியா? ஆமா தாத்தா. இல்ல தனுஷ், உன் கூட இருக்கிற அந்த பொண்ணு அது யாரு? உன் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு. தனுஷுக்கு வியப்பு தாளவில்லை. பொண்ணா? ஆமா, உன் கூட இருக்கிற அந்த பொண்ணு அது யாரு? தாத்தா, நானே அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் போன் பண்ணி ஆரண்யா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே கேக்குறீங்க. சரி, அதை விடுங்க. ஆரண்யா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?
நீ பிறந்த உடனே உன்னுடைய ஜாதகத்தை கணிச்சது என்னுடைய ஃப்ரெண்டு சித்தன். அவனை சர்வசாதாரணமா நினைக்காத. அவனுக்கு சில திவ்ய சக்திகள் இருக்கு, சில தரிசனங்களும் கிடைச்சிருக்கு. அவன் தான் இப்ப எனக்கு போன் பண்ணி உன்னுடைய பேரும் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, போன் பண்ணி உனக்கு கொடுத்த சத்தியத்தை மறக்க வேண்டாம், மீற வேண்டாம்னு அவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான். அதுதான் நான் உனக்கு போன் பண்றேன். அவர் சொல்லிதான் நீங்க இப்ப எனக்கு கூப்பிட்டீங்களா? ஆமா, உனக்கு ஏன் மேலேயும் நம்பிக்கை இல்ல, அவன் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவனை நான் நம்புறேன், அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். உன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதானே? சரிதான். இப்பவாவது நீ அவனை நம்புறியா? இதுக்கு முன்னாடி கூட நான் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ என்ன கேலி செஞ்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்ட நல்ல டாக்டர் கிட்ட காட்ட சொல்லிட்டு போன. உன்னுடைய விபத்து நடக்கிற அன்னைக்கு கூட உன்னை நான் தடுத்தேன். நீ வெளியே போனா உனக்கு விபத்து ஏற்படும், நீ வீட்லயே இரு, என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னேன். நீ கேட்கல, காரை எடுத்துட்டு தன்னந்தனியா வெளியே போன. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல தாத்தா? அந்த விபத்து நடந்ததாலதான் இவ்வளவு அழகான இந்த மரகத வனத்துக்கு நான் வந்திருக்கேன், ஆரண்யாவை சந்திச்சிருக்கேன். சில சமயங்கள்ல என் கண் முன்னாடி வர்ற காட்சிகள் எல்லாம் என்னுடைய பிரம்மன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் உண்மைன்னு என்னை புரிய வச்சதும் இந்த கிராமம் தான். நீ அந்த கிராமத்துக்கு போகணும்னு தான் விதி, அதனாலதான் நீ அந்த கிராமத்துக்கு போயிருக்க. ஆனா ஒரு விபத்துல சிக்கி நீ அங்க போக வேண்டிய அவசியம் இருக்கல. நான் சொன்னதை கேட்டிருந்தா. சரி, மேல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு வேற என்ன சொன்னாரு? உன் பக்கத்துல இருக்கிற பொண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவன் சொன்னான். அத நாங்க யாரும் எதிர்க்க கூடாதுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா அவளை நீ தொடர்றதா இருந்தா அவ கழுத்துல தாலி கட்டிட்டு மட்டும்தான் தொடணும்னு உன்கிட்ட சொல்ல சொன்னான். இத நீ என்னைக்குமே மறந்துடாத. இல்ல தாத்தா, கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி, இப்ப சொல்லு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அதுக்கு காரணம் என்ன? தாத்தா, என்னால இப்ப ஸ்டிக் இல்லாம நடக்க முடியுது. அப்படியா? அது எப்படி? எல்லா ஆரண்யாவாலதான். புரியல. நடந்ததை அவன் கூற, ஓ அப்படியா? உனக்காக 10 வருஷமா அந்த குடிசையிலேயே தவம் இருக்காளா? இப்படி ஒரு பொண்ணை அடைய நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயத்த நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஓகே தாத்தா, நீங்க போன வைங்க. நான் அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி ஆரண்யா பத்தி சொல்றேன். முடிஞ்சா நாளைக்கே அப்பா அம்மாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு மரகதவனம் வந்து சேருங்க. இங்க நிறைய அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பா. என் ஃப்ரெண்டு கூட என் கூட வர்றதா சொல்லியிருக்கான். நான் வந்தா அவனையும் கூட கூட்டிட்டு தான் வருவேன். ஓகே தாத்தா, வெல்கம். அழைப்பை துண்டித்தவன் தன் அப்பா அம்மாவை அழைத்து ஆரண்யாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் உடனே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூற, இதோ நாங்க உடனே கிளம்பி வரோம் என்று கூறிதான் அப்பா அழைப்பை துண்டித்தார். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.